அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். தினந்தோறும் நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள், இறைநேசர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பேண வேண்டிய, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக அவர்கள் கூறி சென்ற பல்வேறு செய்திகளை இந்த காணொளியிலே நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு அற்புதமான செய்தி, அறிவில்லாத மனிதர்கள் யார், அவர்களுக்கான அடையாளங்கள் என்ன. தன்பீகுல் காஃபிலீன் என்கிற கிதாபிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 6 விஷயங்களை வைத்து ஒருவனை அறிவில்லாதவன் என்று நாம் புரிந்து கொள்ளலாம், அவன் ரொம்ப அறிவில் குறைவானவன் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதில் முதலாவது, எந்த காரணமும் இல்லாமல் கோபப்படுவது. சில பேரை பார்க்கிறோம் இன்றைக்கி, எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவது, கோபத்தை வெளிப்படுத்துவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொள்ளுவது ஷைத்தானுடைய குணம் என்பதாக சுட்டி காட்டுகிறார்கள். இப்போ கோபம் என்பது ஏதாவது ஒரு கட்டத்தில் வரலாம், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வரலாம். எதுக்கெடுத்தாலும் கோபப்படுபவர், எந்த காரணமும் இல்லாமல் கோபப்படுபவர் அறிவில்லாதவருக்கான அடையாளங்களில் இது முதலாவது. ரெண்டாவது, பலன் ஏதும் இல்லாமல் பேசுவது. ஏதாவது ஒரு 2 வாரத்தை பேசுகிறோம் என்றால் அது 4 பேர்த்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக, பலன் உள்ளதாக இருக்க வேண்டும். தேவையில்லாத, பலன் இல்லாத பேச்சுக்களை பேசுவது ஒருவர் அறிவிலே குறைவானவர் என்பதற்கான அடையாளம். மூன்றாவது, உரிய இடம் இன்றி தர்மம் செய்வது. தர்மம் கொடுப்பதாக இருந்தால் யார் அவருக்கு வாங்கிறதுக்கு தகுதி இருக்கிறதா, அவர் அதற்கான தகுதி உள்ளவரா என்று இடம் பார்த்து, சூழ்நிலைகள் பார்த்து ஒருவருக்கு தர்மம் செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவருக்கு கொடுக்காமல் தகுதி இல்லாதவங்கள்ட்ட போய் கொடுக்கறது, உரிய இடம் இல்லாமல் தர்மம் செய்வது, இதுவெல்லாம் ஒருவர் அவருடைய அறிவு குறைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்களில் இதுவும் அடங்கும். மூன்றாவது. நான்காவது, எல்லோரிடத்திலும் ரகசியத்தை சொல்லுவது. நமக்குன்னு சில பர்சனலான விஷயங்கள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பர்சனல் இருக்கலாம், நம்முடைய குடும்ப ரகசியங்களாக சில ரகசியங்கள் இருக்கலாம், நமக்குள்ளான சில ரகசியங்கள் இருக்கலாம். அந்த ரகசியத்தை பாதுகாக்கணும். ரகசியத்தை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு உரிய பாதுகாப்பை தரும். அது இல்லாமல் எல்லாத்துட்டையும் போய் தன்னை பற்றி, தன்னுடைய ரகசியத்தை சொல்லுவது, தன்னுடைய குடும்ப ரகசியத்தை சொல்லுவது, எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைக்காமல் அடுத்தவங்கள்ட்ட ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லுவது, இது இப்படி பேசுறது இருக்கிறதல்லவா, இது ஒருவர் அறிவில் அவர் குறைவானவர் என்பதற்கான அடையாளம். ஐந்தாவது, எல்லா மனிதர்களையும் நம்பி விடுவது. யாரை பார்த்தாலும் அவரை நல்லவர், அவர் நமக்கு இப்படி செஞ்சுருவார், அப்படி செஞ்சு கொடுத்துருவார், அது செஞ்சு கொடுத்துருவாருன்னு எல்லாத்து மேலேயும் குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை வைப்பது. இப்படி நம்பிக்கை வைப்பது நம்முடைய அறிவு குறைவாக இருப்பது என்பதற்கான அடையாளங்களில் இதுவும் ஒன்று. ஆறாவதாக, நண்பர் யார், விரோதி யார் என்று விளங்காமல் இருப்பது. ஒருத்தரை நம்ம பழகிட்டு இருக்கிறோம், அதில் நண்பர் யார், விரோதி யாருன்னு கூட தெரியாமல் எல்லாத்துட்டையும் ரொம்ப சகஜமாக பழகுவது, எல்லாத்துட்டையும் ரொம்ப சகஜமாக பேசுவது, இந்த மாதிரி இருக்கிறோம் அல்லவா, இதுவும் நம்முடைய அறிவு குறைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று. ஆக இந்த 6 விஷயங்களும் ஒரு மனிதன் அவன் அறிவில்லாதவன் என்பதற்கான அடையாளங்களாக அந்த கிதாபிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.